இக்கு. ஆமாவா? ஆமா. இக்கு கூட்டல் கா. இக்கு கூட்டல் கா. இக்கு கூட்டல் கா என்ன வரும்? க. இக்க. இக்க. ஓகே. இக்க. இக்க. அக்கா வரும்ல அந்த மாதிரி. சரியா? இப்போ இதை எப்படி எழுதுறது? இக்க. புரியுறதா? ஓகே. அடுத்த லெட்டர் இக்கு கூட்டல் க. இக்கு கூட்டல் க. அதை எப்படி எழுதுறது? இக்க. அடுத்த லெட்டர் இருக்குது இக்கு கூட்டல் க. சரியா? இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ நீங்க என்ன கேட்கலாம், சுவாமி இது என்ன சீட்டிங்கா இருக்கு, ஒரு எழுத்து மட்டும் ஒண்ணு கீழே ஒண்ணு வருது. புஸ்தகத்துல கொடுக்கும் போது இது ஒன்னே ஒருத்த மட்டும் காமிச்சுட்டு இது மாதிரிலாம் வரும் அப்படின்னா என்னது இது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் டீச்சர் போடுவான். புரியுறதா? அதுக்கப்புறமா வந்து அவ மண்டைய பிச்சுட்டு இந்த லெட்டர் இதோட சேர்த்தா இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்களா போட்டுக்க வேண்டியதான். புரியுறதா? ரெண்டு விதமாவும் எழுதலாங்களா இக்காவ? இருக்கு. இது பாருங்க, இருங்க எழுதலாம். இது அது நல்ல கேள்வி. இது பாருங்க. அப்போ இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல போட்டு காமிக்கிறேன். இக்க. சரியா? இந்த இக்க அப்படின்றத சம்ஸ்கிருதத்துல ரெண்டு விதமாவும் நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? சில புஸ்தகங்கள்ல இந்த மாதிரி போட்டுருவோம். இக்க அப்படின்னு போட்டுருவா. இது ரொம்ப சுலபம். இது மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஆனா சில புஸ்தகங்கள்ல எப்படி போட்டிருக்கோம்னா இத பாருங்க, புரியுதா? நம்ம என்ன கேட்போம், என்ன சார் ரெண்டுமே முழுசா இருக்கு, அப்போ ரெண்டும் முழுசா இருந்தா கக்க அப்படின்னு தானே சொல்ல முடியும். எப்படி இக்கன்னு சொல்ல முடியும்? கேட்போமா இல்லையா? இதுக்காக தான் நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எங்க வாத்தியார் சொல்வாருன்னு என்ன சொன்னேன் நானு? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் லெட்டர், செகண்ட் லெட்டர் ஃபுல் லெட்டர். இந்த லெட்டர் க அப்படின்னு தான் இருந்தது. எந்த லெட்டர்? இந்த முதல் லெட்டர் கன்னு தான் இருந்தது. இதுக்கு கீழே ஒரு லெட்டர் வந்து ஓங்கி ஒரு குத்தின உடனே இது கன்னு இருக்கு. இதெல்லாம் எடுத்து அடிபட்டு இக்கு இக்கு இக்குன்னு. புரியுறதா? புரியுறதா? இது ஈஸியா ஞாபகம். சரியா? அப்போ இப்படியும் இக்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். சரியா? சரி, ரொம்ப நேரமா இக்க இக்கனே சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாதா? கேட்போமா இல்லையா? கேட்போம். தக்கா சொல்லுங்க. டமரு. டமருங்களா? டமரு இல்லையா? அதே மாதிரிதான் இது டக்கா. இந்த டக் அப்படின்றதுக்கு என்னடா அர்த்தம்னு பார்த்தா ட்ரம். என்ன அர்த்தம்? ட்ரம். ஆமா, இப்போ பெருசா ட்ரம் வச்சிருப்போமா இல்லையா? டமாடமா டமாடமா அடிப்பானா இல்லையா? அந்த ட்ரம்க்கு என்ன பேரு? டக்கான்னு பேரு. புரியுறதா? இது ஒரு டமரு கிடையாது இல்லைங்களா? இது எது? அந்த உடுக்க கிடையாது, அந்த ட்ரம்ஸ். இது ட்ரம். புரியுறதா? இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய இருக்கு. புரியுறதா? நீங்க சொன்னீங்க இது மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு 100 செலக்டிவா தான் படிக்க போறோம்னு சொன்னீங்க. அப்போ அந்த 100 தாண்டி வேற ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்படி கரெக்டா படிக்கிறோமா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு சின்ன வயசுலன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள கணக்கு பாடத்துல கூட்டல் அப்படின்னு ஒரு வகுப்பு எடுப்பாங்க. ஆமாவா? ஆமா, வாய்ப்பாடு எடுப்பா, கூட்டல் கழித்தல் எடுப்பா. இப்ப எனக்கு வந்து 40 வயசு ஆகுதுன்னா
இப்ப வந்து நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கணக்கு போடணும்னா, இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு நான் போடக்கூடிய கணக்கு அன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்தாளான்னா சொல்லி கொடுக்கல. புரியுறதா? அன்னைக்கு அவ ஓகே சொல்லி கொடுத்தது பேசிக்கா இருக்கக்கூடிய 2-3 ஸ்டெப் தான்னா. சரியா? ஓகே ஓகே அந்த ஸ்டெப்ப நம்ம வச்சுண்டா இன்னைக்கு நம்மளால எப்படி வந்து கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் எல்லாம் போட முடியுமோ அதே மாதிரிதான் 100 லெட்டர் செலக்டிவா அவ கொடுத்துருக்கா பாருங்க. அந்த 100 லெட்டரையும் நீங்க கரெக்டா படிச்சு பழகிட்டீங்கன்னா அது மாதிரி வரக்கூடிய எந்த லெட்டரா இருந்தாலும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். புரியுறதா?